வணக்கம். எனது தலைப்பு வகுப்பறை மேலாண்மை. அதில் வரையறை மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். வகுப்பறை மேலாண்மை என்பது வகுப்பறையில் ஒழுங்கு, கட்டுப்பாடு, பாதுகாப்பு மற்றும் பயனுள்ள கற்றல் சூழலை உருவாக்க ஆசிரியர் பயன்படுத்தும் திட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகளின் தொகுப்பாகும். இது மாணவர்களின் நடத்தை, கற்றல் செயற்பாடுகள் மற்றும் வகுப்பறை சூழலை ஒருங்கிணைத்து நிர்வகிப்பதை குறிக்கின்றது. அடுத்து, சூழல் உருவாக வகுப்பறை மேலாண்மை மிக முக்கியமானதாகும். ஒழுங்காக நிர்வகிக்கப்படும் வகுப்பறையில் மாணவர்கள் கவனமாக கற்றலில் ஈடுபடுவர். இவை வகுப்பறை மேலாண்மையின் முக்கியத்துவமாகும். பயனுள்ள வகுப்பறை மேலாண்மை உத்திகள். 1. வகுப்பறை விதிகளை தெளிவாக நிர்ணயித்தல். அதாவது மாணவர்களுக்கு ஒழுங்கு, பாதுகாப்பு மற்றும் சுய பொறுப்பை வளர்க்க உதவும் செயலாகும். இது கற்றல் சூழலை மேம்படுத்தும். அடுத்து, நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். முக்கியமான பணிகளை முன்னுரிமை வைத்து நேரத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது. இது குறைந்த நேரத்தில் அதிக முன்னேற்றத்தை அடைய உதவுகிறது. அடுத்து, மாணவர்களை செயற்பாடுகளில் ஈடுபடுத்தல். அவர்களது ஆர்வத்தை உண்டாக்கி கற்றல் செயல்களில் நேரடியாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகும். இது கற்றலை பயனுள்ளதாக மாற்றுகிறது. அடுத்து, நேர்மறை வலுவூட்டல், அதாவது பிரேஸ் ரிவார்ட்ஸ். மாணவர்களில் நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் உழைப்பை ஊக்குவித்து அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கான செயலாகும். அடுத்து, மாணவர்களுடன் மரியாதையுடன் தொடர்பு கொள்ளுதல். அவர்களை மதித்து பொறுப்புடனும் தெளிவான முறையில் பேசுவது. இதன் மூலம் நல்ல உறவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கற்றல் சூழல் உருவாகின்றது. உதாரணமாக, வகுப்பின் ஆரம்பத்திலேயே விதிமுறைகளை விளக்கி அவற்றை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் ஆசிரியர் வகுப்பறையை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். எனவே வகுப்பறை மேலாண்மை ஒரு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்கும் அடிப்படை அம்சமாகும். ஒழுங்காக நிர்வகிக்கப்படும் வகுப்பறையின் பண்புகள் பற்றி நோக்கும்போது, 1. மாணவர்கள் கவனமாக கற்றலில் ஈடுபடுவர். ஏனென்றால் அது ஒருங்கிணைந்த முறையான மற்றும் ஊக்கமளிக்கும் சூழலை உருவாக்கும். அடுத்து, இடையூறுகள் குறையும். இடையூறுகள் குறையும் போது மாணவர்கள் கற்றலுக்கு முழுமையாக கவனம் செலுத்தி சிரமங்கள் இல்லாமல் முன்னேற்றம் காணலாம். ஓகே. அடுத்து, ஆசிரியர் பாடம் கற்பிப்பதில் முழு கவனம் செலுத்த முடியும். ஆசிரியர் முழு கவனம் செலுத்தும் போது பாடம் திறமையாக மற்றும் வெற்றிகரமாக கற்பிக்க முடியும். அடுத்து, இது மாணவர்களின் கல்வி சாதனைகளையும் ஒழுக்க வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது. இது ஒழுங்காக நிர்வகிக்கப்படும் வகுப்பறையின் பண்புகள் ஆகும். நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்குதல். 1. மாணவர்கள் தாம் மதிக்கப்படுவதை முழுமையாக உணருதல். அதாவது நேர்மறையான கற்றல் சூழல் மாணவர்களை மதித்து அவர்களுக்கு மதிப்பு உணர்வை ஏற்படுத்தி ஊக்கமளிக்கும். அடுத்து, பரஸ்பர மரியாதையை வகுப்பறையில் உருவாக்குதல். பரஸ்பர மரியாதை உருவாக்குவது ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளும் சூழலை உருவாக்குவதாகும். அடுத்து, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நம்பிக்கை தன்மையான உறவை பலப்படுத்தல். திறந்த மற்றும் புரிந்து கொள்ளும் தொடர்பை உருவாக்கி கற்றல் பணிகளை எளிதாக்கும். அடுத்து, வகுப்பறையில் மாணவர்களிடையே கலாச்சார திறனை ஒருங்கிணைத்தல். அதாவது அவர்களின் பன்மை மதிப்புகளை உணர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவது சிறந்த கற்றல் அனுபவத்தை பெற உதவுகிறது. மேற்படி சூழலை உருவாக்குவதன் மூலம் பலமான கற்றல் சூழலை உருவாக்க முடியும். இது மாணவர்களை பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தோடு ஒன்றிணைக்கிறது. இறுதி முடிவாக, வகுப்பறை மேலாண்மை என்பது ஒழுங்கும் ஒத்துழைப்பும் கொண்ட கற்றல் சூழலை உருவாக்கும் செயல்முறையாகும். பயனுள்ள உத்திகள் மற்றும் நேர்மறை சூழல் மூலம் மாணவர்களின் ஈடுபாடும் முன்னேற்றமும் அதிகரிக்கின்றன.
ஆகவே திறமையான வகுப்பறை மேலாண்மை கல்வி வெற்றிக்கான அடித்தளமாகும். ஓகே, நன்றி.